ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரிய குமார் டாக்கீஸ் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி பேக்கெட் ஸ்டவ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டின்னு, அதுக்கப்புறம் எத்தனை கேட்டேன், எத்தனை இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் சானிடைசர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சிசர் ஒன்று, அதுக்கப்புறம் கட்டர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டின்னை பார்த்தீங்கன்னா தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு வுட் எடுத்துருக்கிறேன். ஸ்கெட்சை நல்லா அழுத்தி பிடிச்சி அந்த டின்னை சுற்றினோம்னா அந்த கோடு பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இதை நம்ம இப்போ கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கட்டரை வச்சு கட் பண்ணலாம். அதுக்குன்னு கட்டரை வச்சு ஃபுல்லாலாம் கட் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக சிசர் தேவை. கட்டர் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை அறுத்து விட்றதுக்கு மட்டும்தான். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டின்னு மேலே சின்னதாக பிசுறாக நிற்கும். அதை நம்ம கட் பண்ணிடலாம் சிசரை வச்சு. அப்படி இந்த சின்ன பீஸெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எம்ரி ஷீட்டை போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இல்லைனா கையை கிழிச்சு விட்ரும். அது எம்ரி ஷீட் வச்சு தேய்ச்சா தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் இன்னொன்று கட் பண்ணிட்டேன். ஓகே, லெட்ஸ் வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்டாக ரெடி பண்ணது வந்து கட் பண்ணி விடணும். எதுக்கு கட் பண்ணி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக. நம்ம கட் பண்ணாமல் இன்சர்ட் பண்ணோம்னா அது அப்படி இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். அதை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது. ஓகே, பரவாயில்ல. அது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஈஸியாகவே ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து நம்ம அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஒரு 6 to 8 ஹோல்ஸ் போடணும். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்லேயும் ஒரு ஹோல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா 6 ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்லேயும் ஒரு ஹோல் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சானிடைசர் உள்ளே ஃபில் பண்ணலாம். அது ஃபில் பண்ண அது உள்ளே போயிட்டே தான் இருக்கும். நம்ம சென்டர் ஹோலில் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் சென்டர் ஹோல் போட்டுது. உள்ளே சானிடைசர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணணும். ஹீட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த சானிடைசர்லாம் எவாப்ரேட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டவ் கொஞ்சம் அணையிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணால் போதும். அது ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரை பாயில் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிரில்லாட்டை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 உட் பீஸ் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாட்டர் தான். இதை நம்ம பாயில் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் இல்லைங்க, நம்ம நூடுல்ஸ் கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, இப்போ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வாட்ரு பாயில் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த ஸ்டவ் பற்ற வச்சுன்னு நடுவில் ஒரு காயின் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஃப்ளேம்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கணும். அப்படி ஃப்ளேம்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டவ் சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். இது போர்ட்டபுளாக இருக்கிறனால நம்ம கேம்பிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இதே வெளியே போகும்போது எதாவது சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கும்போதும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.